எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த கிளாஸில் பிஜிடிஆர்பி யூனிட் 9ல் இருக்கக்கூடிய தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ரேட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி கொலிஷன் தியரி பற்றி போட்டாச்சு. இப்போ அதே கொலிஷன் தியரியில் லிண்ட்மேன் தியரி ஆஃப் யூனிமாலிகுலர் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். சரி, கொலிஷன் தியரி எதுக்கு மட்டும் அப்ளிகபிள்னு சொன்னால் அப்ளிகபிள் டு பைமாலிகுலர் ரியாக்ஷன். அதாவது என்னென்னா, ஒரு ஏன்ற ரியாக்டன்ட் பின்ற ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி கொலிஷன் நடந்து நம்மளுக்கு சின்ற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இதே லிண்ட்மேன் தியரிக்கு அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால், ஸோ லிண்ட்மேன் தியரி ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். அப்போ ஜென்ரல் ரியாக்ஷன் என்னென்னா, ஒரு ஏன்ற ரியாக்டன்ட் டு கிவ் அ ப்ராடக்ட் பி. அப்போ இங்கே கொலிஷன் நடக்க வாய்ப்பே இல்லைன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ ஏன்ற ரியாக்டன்ட்டே திருப்பி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுலோடே மோதும். ஸோ இந்த தியரி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் லிண்ட்மேன் தியரி. இதில் ஹை ப்ரெஷர் எப்படி இருக்கும், லோ ப்ரெஷர் எப்படி இருக்கும், அது தியரியாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நான் சொல்லிடுறேன், அப்படியே பார்த்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1ல் என்ன நடக்கும்னு சொன்னால், ஸ்டெப் 1ல் ஒரு ஏன்ற ரியாக்டன்ட் இன்னொரு ஏன்ற ரியாக்டன்ட், அதாவது ஒரே ரியாக்டன்ட் தான், அதான் ரெண்டு விதமாக எழுதியிருக்கேன். என்ன கிடைக்கும், டு கிவ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரேட் 1 K1 வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்னா A ஸ்டார் ப்ளஸ் ஏ. அதாவது இது ரியாக்டன்ட் மாலிகுல், இதுவும் சேம் ரியாக்டன்ட் மாலிகுல் தான். அதில் ஒரு மாலிகுல் மட்டும் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அதை ஏ ஸ்டார்னு சொல்லியிருக்கேன், ஆக்டிவேட்டட் மாலிகுல். அப்போ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னா ஆக்டிவேஷன் ப்ராசஸ். ஓகே, ஆக்டிவேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிங்கன்னா அதை ஃபுல்லாக எழுதிடலாம். சரி, அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, ஸ்டெப் 2ல் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எழுதுகிறேன். ஸ்டெப் 2ல் இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் அகைன் டீகம்போஸ் ஆகுது. ஏ ஸ்டார் ப்ளஸ் ஏ ரேட் கான்ஸ்டன்ட் K2 டு ரியாக்ட் பேக் டு கிவ் ஒரிஜினல் ரியாக்டன்ட் ஏ அண்ட் ஏ. அப்போ ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஆக்டிவேட்டட் ரியாக்டன்ட் ஏ இருந்துச்சு, ஏ ஸ்டார் இருந்துச்சு இல்லையா, அது திருப்பி டீஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ இதை என்ன சொல்லணும்னா டீஆக்டிவேஷன் ப்ராசஸ். ஓகே, நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது என்னென்னா, ஒரே ரியாக்டன் தான், அதான் ஜென்ரல் ரியாக்டன். இதுக்குள்ளே நிறைய மோல்ஸ் இருக்கும். ஏன்னா 1 மோல் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, 1000 மோல் 1000 மோலுக்கு மேலே எக்கச்சக்கமாக இருக்குங்க. இப்போ அந்த மோல்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிருக்கு. திருப்பி ஆக்டிவேட்டட் மாலிகுல் திருப்பி என்ன ஆகுதுன்னா டீகம்போஸ் ஆகுது, திருப்பி ரியாக்ட் பேக் டு கிவ் ஏ அண்ட் ஏ. இப்போ இந்த ஏ ஸ்டார் திருப்பி ரியாக்ட் பேக் சேம் இதை தான் கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்குன்னா ஹை ப்ரெஷரில் கொடுத்துருக்கும். ஹை ப்ரெஷரில் தான் டீஆக்டிவேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கும். அப்போ ஹை ப்ரெஷர், இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செகண்ட் ஸ்டெப் ஹை ப்ரெஷர். சரி, இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, மூணாவது ஸ்டெப் 3. எது இன்டர்மீடியேட்டு? ஏ ஸ்டார் தான் இன்டர்மீடியேட். அப்போ இந்த ஏ ஸ்டார் என்ன ஆகுனா திருப்பி ரியாக்ட் பேக் ஏ ஸ்டார் அண்ட் ரியாக்ட் டு கிவ் அ ப்ராடக்ட் K3. ப்ராடக்ட்டு K3 ரேட் கான்ஸ்டன்ட்டில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ இது என்னது, இதுவும் தான். இப்போ ஏ ஸ்டார் என்ன ஆயிடுச்சு, டீகம்போஸ் ஆயிடுச்சு, ஏ ஸ்டார் டீகம்போஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுவும் டீஆக்டிவேஷன் ப்ராசஸ் தான், டீகம்போஷன் ப்ராசஸ் ஆர் டீஆக்டிவேஷன் ப்ராசஸ் தான். பட் இங்கே பாருங்கள், இதுதான் இன்டர்மீடியேட். இது ஹை ப்ரெஷராக இருந்தால் ரிவர்ஸ் நடந்துடும், ஃபாஸ்ட்டாக அப்படி நடந்துடும் ஹை ப்ரெஷரில். அப்போ அது ஃபாஸ்ட்டாக அந்த ரியாக்ஷன் நடந்துருச்சு. ஆக்டிவேஷனும் ஃபாஸ்ட் ப்ராசஸ் தான். இந்த ஏ ஸ்டார் ஆக்டிவேஷன் ஏ ஸ்டாரும் திருப்பி டீகம்போஸ் ஆகுது, அதுவும் ஃபாஸ்ட்டு தான். இப்போ இது லோ ப்ரெஷரில் தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ லோ ப்ரெஷரில் ஏ ஸ்டார் என்ன ஆகுதுன்னா ப்ராடக்டாக மாறுது. அப்போ இதில் ரேட் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை டிஃபைன் பண்ணியிருக்குன்னு சொன்னால் K3 தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதுதான் ஸ்லோ ஸ்டெப். இதுதான் என்னங்க ரொம்ப ஸ்லோ ஸ்டெப், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்போ ஜென்ரலாக பாருங்கள், ஒரு ரியாக்ஷன் பாருங்கள். ஜென்ரலாக ஃபஸ்ட் ரியாக்ஷன் தான் திருப்பி சொல்கிறேன். ஜென்ரல் என்னது, ரியாக்டன்ட்டு கொலிஷன் நடந்து இன் ரேட் கான்ஸ்டன்ட் K1 டு கிவ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஏ ஸ்டார் ப்ளஸ் ஏ. அகைன் இது ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ் ஆகுது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் K2. அதாவது K2 ரியாக்ஷனில் டீகம்போஸ் ஆகி திருப்பி டீஆக்டிவேட் ப்ராசஸ் நடந்துருச்சு. இப்போ இந்த ரியாக்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போத் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆர் ஃபாஸ்ட். அப்போ இது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு கிடையாது. அப்போ ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு எதுன்னு சொன்னிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங். நம்மளுக்கு உருவாயிருந்துச்சு இல்லையா அந்த காம்ப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, ஏ ஸ்டார் ரேட் கான்ஸ்டன்ட் K3ல் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அப்போ அந்த இதுக்கு நம்ம ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் எழுதணும்னு சொன்னால்
அப்போ இந்த இதில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் முதல் எழுதிட்டு அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் சொல்லலாம். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இதில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஈக்குவல் டு யாரை சொல்லலாம், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் K3 A ஸ்டார்னு சொல்லலாம். ஏன்னா ஏ ஸ்டார் வேணும்னு சொன்னால் இந்த இதில் இந்த இருக்குது ஏ ஸ்டார் போட்டிங்கன்னா K3 A ஸ்டார் இதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு, அதனால் இதை சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே அப்போ 3 ஸ்டெப்பையும் சொல்லிட்டேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இதில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 வந்து ஒரே ஸ்டெப்பில் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் சொல்லியாச்சு. ஸ்டெப் 3 தான் ஸ்லோ ரியாக்ஷன், அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு. அப்போ ரேட் ஈக்குவல் டு K3 A ஸ்டார்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் நம்ம பண்ணுன்னு சொன்னால், அப்ளையிங் ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் பண்ணுன்னு சொன்னால், இதில் எது இன்டர்மீடியேட்னா ஏ ஸ்டார் தான் இன்டர்மீடியேட். அப்போ அதாவது ஆக்டிவேட்டட் மாலிகுல், அதாவது ரியாக்டன்ட் ஆக்டிவேட்டட் மாலிகுலாக மாறுது. இது ஹை ப்ரெஷர்னால் ரிவர்ஸ் நடந்துடும். அதே இந்த ஏ ஸ்டாருக்கு லோ ப்ரெஷர் இல்லாட்டி கான்சன்ட்ரேஷன் கூட ஹை, அது அப்புறம் பின்னாடி சொல்கிறீங்க வச்சிங்கன்னா இது ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ இன்டர்மீடியேட் பார்த்திங்கன்னா ஏ ஸ்டார். அப்போ அதை வச்சு ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் போட்டோன்னு சொன்னால் என்ன வரும், டி concentration of A star அதாவது activated complex with respect to dt equal to 0. ஓகேங்களா, அதாவது d A star by dt equal to 0. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதில். இப்போ இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் 1 இது இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 1 இருக்குது. அந்த ஈக்குவேஷன் K1 எழுதுனீங்கன்னா என்ன வரும், K1 concentration of A/2ன்னு வரும். அப்போ அதை நீங்கள் அப்படியே அப்ராக்சிமேஷன் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன ஆகும். திஸ் ஈக்குவல் டு K1 concentration of A/2. ஓகே, இது ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷனில் டீகம்போசிஷன் ப்ராசஸ், அதாவது ஃபார்மேஷன் ரியாக்ஷன் மைனஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்போ இந்த இதில் வந்து இந்த K1ன்றது ஃபார்மேஷன் ரியாக்ஷன். அப்போ K1 ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, அதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A/2ன்னு போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போடணும், ஏன்னா அப்ராக்சிமேஷன் மெத்தடில் ஃபார்மேஷன் மைனஸ் டீகம்போசிஷன். அப்போ இந்த இதில் K2 எழுதுனீங்கன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஸ்டார். அப்போ மைனஸ் K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஸ்டார் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A மைனஸ் நம்ம ஸ்டெப் 3 ப்ராசஸும் பாருங்கள், இந்த ப்ராசஸும் பாருங்கள். ஏ ஸ்டார் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஏ ஸ்டார் வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்டிவேஷன் ஏ வந்து என்ன ஆகுதுன்னா டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா டீஆக்டிவேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ அது என்னவா மாறுதுன்னு சொன்னால் K3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்டார். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடுவோம். ஈக்குவல் டு 0 இதை கொஷினாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் இல்லாட்டி ஒரே ஸ்டெப்பில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் எழுத சொன்னால் எப்படி எழுதணும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 3 ஈக்குவேஷனில் அதாவது கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் யாது இன்டர்மீடியேட்னு பார்க்கணும். அந்த இன்டர்மீடியேட் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அந்த இன்டர்மீடியேட் போட்டு டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுங்கள். இது வந்து யாருக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரி, நான் இப்போ ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன். இப்போ இதை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா K1 அதாவது இது ஈக்குவல்லேருந்து ஆரம்பிக்குது, இது ஈக்குவல் டு 0ன்னு இங்கே போட்டனால இங்கே போட்டிருக்கேன். ஸோ K1 A ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ ஈக்குவல் போட்டிங்கன்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும்னா இந்த சைடு வரப்போ ப்ளஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் K2 A ஸ்டார் ஏ ஸ்டாரை மட்டும் வெளியில் எடுத்துகிறேன். இதில் ஏ ஸ்டார் காமனாக இருக்கும், வெளியில் எடுத்துகிறேன். A ப்ளஸ் K3 தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்டார். அதாவது இந்த மைனஸ் இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரப்போ என்ன சொல்ல போகிறோம், ப்ளஸ்ன்னு சொல்லிடுறோம். அப்போ ப்ளஸ்ன்னு போட்டோம்னா இந்த K1 A ஸ்டார் ஈக்குவல் டு ப்ளஸ்ன்னு போட்டாச்சு. இதில் இந்த ஏ ஸ்டார் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்தாச்சு. இப்போ ஏ ஸ்டாரை மட்டும் வெளியில் எடுத்து, ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் தான் தேவை. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா என்னாகும், K1 A/2 டிவைடட் பைன்னு வந்துடும். டிவைடட் பை என்ன வரும், அங்கே என்ன இருக்குது, K2 A ப்ளஸ்ஸு K3ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஏ ஸ்டார் யார், இந்த ஏ ஸ்டார்ன்றது தான் K3. அப்போ இந்த இடத்துல நாங்கள் ரேட் கொண்டு வந்தீங்கன்னா இந்த K3 இங்கே போடணும். அப்போ ரேட் ஈக்குவல் டு இந்த ஏ ஸ்டாருக்கு பதிலாக என்ன போடுறீங்க, K3 K1. அதாவது இந்த ஏ ஸ்டாருக்கு பதில் இங்கே இருக்கு இல்லையா ஏ ஸ்டார் ஈக்குவல் டு என்னது K3. அப்போ ரேட் ஈக்குவல் எழுதுனா K3 மேலே வந்துடணும். K1 தென் A/2 டிவைடட் பை K2
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் K3. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இருக்குதுலே ரேட் ஈக்குவேஷன் ஃபார் லிண்ட்மேன் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் லிண்ட்மேன் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதை வச்சு இங்கே தான் கொஸ்டின் இருக்குது. கேஸ் 1 கேஸ் 2. கேஸ் 1 அட் லோ ப்ரெஷர், அப்படி இல்லைன்னா லோ கான்சன்ட்ரேஷனில் என்ன கண்டிஷன் ஆரம்பத்திலே சொன்னோம். இதாக இருக்கு இல்லையா, இது ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன். ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் சொல்லிட்டோம். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப்பில் ஹை ப்ரெஷர்னு சொல்லியிருக்கேன். அப்போ லோ ப்ரெஷர், இதுதான் லோ ப்ரெஷர். அப்போ லோ ப்ரெஷர்னால் இந்த ஏ ஸ்டார் வந்து என்னாகும், ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாக இருக்கும். அப்போ என்னாகும், ஏ ஸ்டார் ஹையாக இருக்கும். அப்போ ஏ ஸ்டார் ஹையாக இருந்தால் K3 ஹையாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறோம். அப்போ அட் லோ ப்ரெஷர் ஆர் லோ கான்சன்ட்ரேஷனில் என்ன கண்டிஷன்னா, அதாவது இந்த K3 இந்த K2 ஏவில் லோ ப்ரெஷர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ K3 அதிகமாக இருக்கும். அப்போ K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வெரி லெஸ் தென் வென் கம்பேர் வித் K3. அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். ரேட் ஈக்குவல் டு K3 K1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 2 டிவைடட் பை இந்த டேமை விட்டுடலாம், ஏன்னா இது ஈக்குவல் டு 1 கொண்டு வந்துடும், K3ன்னு வந்துடும். இப்போ இந்த K3 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன ஆகுனா K1 ஏ பவர் 2. இந்த இடத்துல K1 போட தேவையில்லை, இது இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ இது என்ன சொல்லலாம், இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் கிராஃப் எடுத்திங்கன்னா யாராருக்கும் ரேட்டுக்கும் ரேட் வர்சஸ் பி, அப்படி இல்லைன்னா கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் கான்சன்ட்ரேஷன் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுனா, இப்போ கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டபுள் ஆகும். 4 டைம் போட்டிங்கன்னா 4 டைம் போட்டிங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். ஓகே, அதான் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ என்ன ஆகுனா, கான்சன்ட்ரேஷன் கூட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் கூடும், இந்த மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இன்னொரு கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் அட் ஹை ப்ரெஷர் ஆர் ஹை கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன ஆகும், அப்போ K2A டபுள் கிரேட்டர் தென் K3. இது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். என்ன ஆகும், ரேட் ஈக்குவல் டு K3 K1 ஏ பவர் 2 பை K3 டைம் விட்டுருங்க, ஈக்குவல் டு 1, ஏன்னா ரொம்ப லெஸ். அப்போ K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இப்போ இந்த ஏவும் கேன்சல் பண்ணிடுங்க. K3 K1 பை K2 ஈக்குவல் டு Kmன்னு வச்சுக்குவோம், மெக்காலிஸ் மெயின்டைன் கான்ஸ்டன்ட் மாதிரி, ஈக்குவல் டு Km. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு மட்டும்தான் இருக்குது, ஏ பவர் 1 இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஹை ப்ரெஷரில், அப்போ இதுக்கு கிராஃப் எடுத்திங்கன்னா அதே தான், ரேட்டுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆர் ப்ரெஷர் எடுத்திங்கன்னா ஹை ப்ரெஷரில், இப்போ இதை பின்னு வச்சுங்க, இல்லை ஹை கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாறாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இங்கே பாருங்கள், இங்கே கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அங்கே இருக்குது. இங்கே கான்சன்ட்ரேஷன் ஹையாகிடுச்சு, ஆனால் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மாறலை. ஓகேங்களா? ஸோ டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். சரி, மொத்தமாக இது ஒரே கிராஃபில் சொன்னால் எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. ரேட்டும் கான்சன்ட்ரேஷன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லோ கான்சன்ட்ரேஷனில் செகண்ட் ஆர்டர். அப்போ செகண்ட் ஆர்டர்னால் எப்படி இருக்கும், K3 டபுள் கிரேட்டர் தென் K2A. இது ஹை கான்சன்ட்ரேஷனில் ஃபஸ்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், K3 லெஸ் தென் K2A. இது ஒன்று தாங்க கொஸ்டின், வேறு எதுவுமே கிடையாது. இதை தான் திருப்பி கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 கொஸ்டின் ப்ரெஷர் வச்சு கேட்பாங்க, நான் கான்சன்ட்ரேஷன் வச்சு சொல்லியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கோங்க. இது ஃபஸ்ட் ஆர்டர், இந்த கிராஃப் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட் ஆர்டர், இன் ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் இன்டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன். அப்போ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் மாறலை, அதான் சொல்லியிருக்கேன். இன் ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? இன்னும் செகண்ட் ஆர்டரில் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆர் டிபெண்டன்ஸ். ஓகேங்களா? அதை தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து இது ஒரு 2011-13 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். அதாவது என்னென்னா டிஆர்பி கொஸ்டின். அதாவது A + B K1 ரேட் கான்ஸ்டன்ட்டில் C கிடைக்குது.
திருப்பி ரியாக்ட் பேக் டு கிவ் K-1ல் AB கிடச்சிருது. திருப்பி செகண்ட் ஸ்டெப்பில் ஆகும் C வந்து அகைன் இன்னொரு ரியாக்ட் ஆகி D கிடைக்குது. இப்போ இவங்க என்ன எழுதிட்டாங்க, K1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் AB, இது ஃபார்மேஷன், அதெல்லாம் இங்கே கொடுத்தாச்சு. மைனஸ், ஏன் இது மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா K-1 டீகம்போஷன், அப்போ K- ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C. K2 அதுவும் டீகம்போஷன் தான், அப்போ -K2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C B. அவங்களே சொல்லிட்டாங்க, அப்ளைங் ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷனில் அவங்க கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், எது இன்டர்மீடியட்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ரியாக்ஷனில் இது ப்ராடக்ட், செகண்ட் ரியாக்ஷனில் அந்த ப்ராடக்ட் தான் திருப்பி என்ன ஆகுது, இன்டர்மீடியட், அதாவது ப்ராடக்டாக மாறி இருக்குது. அப்போ இதை தான் நம்ம ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, இன்டர்மீடியட். ஃபஸ்ட் ரியாக்ஷனுக்கு இது ப்ராடக்ட், பட் இது உடனே என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும். அப்போ இதை என்ன சொல்லலாங்க, இன்டர்மீடியட்னு சொல்லுவோம். அப்போ இதான் இன்டர்மீடியட். அப்போ இதுக்கு ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்ஷன் எழுதுனீங்கன்னா D கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C by dt ஈக்குவல் டு 0. இந்த டேர்மை தான் ஈக்குவல் டு 0 நம்ம ஃபைனலாக போடுவோம். ஸோ ஆன்சர் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இவ்வளோ தான். இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், ஸோ லிண்ட்மேன் தியரி ஆஃப் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் என்ன கொஷின் கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களுக்கு அர்க்னீஸ் ஈக்குவேஷன், அது சம்மந்தமாக ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ.